ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க வந்து பார்க்க போறீங்கன்னா, நம்ம மைசூர் போயிட்டு என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத இந்த vlogல பார்க்க போறீங்க. ஒரு ஷாப்பிங் vlog. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்த அன்னைக்கே வாங்கிட்டு வந்த புதுசா வாங்கின ட்ரெஸ் மற்ற ஷாப்பிங் பண்ணதெல்லாம் ஐட்டத்தையும் உள்ள வச்சுட்டு சும்மா ஜிப்லாக் வந்து நான் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் வரைக்கும் போயிட்டேன். எங்க பாப்பா ரித்திகா என்ன பண்ணிட்டான்னா, இதுக்குள்ள சாக்லேட்லாம் இருந்துச்சு. அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லா பத்திரமா இருக்கணும், எறும்பெல்லாம் கடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக லாக் பண்ணி வச்சிருக்கு. லாக் போட்ட பிள்ளைக்கு நம்பர் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். ஃபைனலாக எங்கள் வீட்டுக்கார பொறுமையை இழந்து போட்டு உடச்சிட்டாரு. இதெல்லாம் கொடுத்தா சரி பண்ணி தர மாட்டாங்களாங்க? வாய்ப்பே இல்லை. சரி பரவாயில்ல, இப்போ வந்து உடஞ்சிருச்சு, இதுக்காக போய் மிரட்டி அடிச்சு பிடிச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணுவோமா பார்க்குறோம். அதேமாதிரி வெளியில் ஒரு தோடு வாங்கணும், உங்களுக்குலாம் தெரியல இல்லைங்களா? அன்னைக்கு சாயங்காலமே தோடு காணாமல் போயிடுச்சு. 10 ரூபா தோடு தான் போட்டுட்டு இருக்கேன். தோடு சொர 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 காணாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி திறமை எல்லாமே ரித்திகாக்குள்ள மட்டும்தான் இருக்கு. சரி வாங்க, இப்போ வந்து ரொம்ப நேரம் பேசணும்னா நம்மளோட ஷாப்பிங் பண்ணுற அந்த ஐட்டத்தெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ஃபோட்டோ பாருங்க. எங்கே போனாலுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். ஆனால் இந்த தடவை ஃபோட்டோ எடுக்கிற பிளானே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலோமினா சர்ச்சுக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோட சர்ச்சுக்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைசூரில் இருக்கிற சர்ச்சுக்கு தான் போயிருக்கோம். இந்த சர்ச்சு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஃபாரின் சைடு போன மாதிரி இருந்துச்சு. தெரியலையா? இந்த ஃபாரின்லாம் போயிட்டு அந்த பேக்ரவுண்ட்ல எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் தனியா போயிருக்கேன். எப்ப போனோம்? சின்ன வயசுல அந்த பழைய வீட்டுல. நாங்களும் தான் சின்ன வயசுல போயிருக்கோம். பாட்டெல்லாம் பாடிட்டு பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். டம்பிளர்ல பிரைஸ் கொடுப்பாங்க. அதனால சரி அந்த மைசூர் போன அடையாளத்துக்காக இந்த ஒரு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அடையாளமா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இது அதெல்லாம் கடைசி காமிச்சலாம், ஃபர்ஸ்ட் இதை காமிச்சலாரு. அப்புறமா மெயின் நம்ம மைசூர் போகிறோம் அப்படின்னா மைசூரில் என்ன மைசூர் சாண்டல் சோப் வாங்கணும். மைசூர் சாண்டல் சோப்பு, மைசூர் சாண்டல் பவுட்ரு, அது வந்து எங்கள் கிஷோருக்கும் எங்கள் மாமியாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அதெல்லாம் அவங்க பையில் பேக் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டலில் பாடி வாஷ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தேன். உடம்புக்கு நம்ம சோப்புக்கு பதிலாக பாடி வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது. இது 175 ரூபா, 150 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்க? 25 ரூபாய் என்ன கம்மி பண்ணி 150 ரூபாய் கொடுத்தாங்க. எங்க போட்டுருக்கு? இது தரவே இல்லைங்க அவங்க நாரு. 25 ரூபாய் கழிச்சிருப்பாங்க போல. இதுல போட்டிருக்கு பாரு ஃப்ரீ ஸ்க்ரப்பர் ஃப்ரீ. ஆனா அவங்க மறந்துட்டாங்க போல. சரி பரவாயில்ல. இது வந்து ஜூல வாங்கணும். அது என்ன ஜூங்க? மைசூர் ஜூல தான் வாங்கணும். எங்களுக்கு அந்த ஊர் பேரெல்லாம் எங்களுக்கு தெரியல. அந்த ஜூல தான் வந்து பாத்தீங்கன்னா இது போய் வாங்கணும். அதுக்கப்புறமா நானு அவங்க கிட்ட போய் என்னன்னு கேட்டேன்னு தெரியுமா? ஜூ எந்து இல்லு அல்லுதா எதுவும் சொன்னாங்க. அல்லினா அங்க இல்லினா இங்க, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா மைசூர் சாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விடு என்னெல்லாம் மைசூர் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் வாங்கின மாதிரி வாங்கியாச்சு. இது 2 வாங்கியிருந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகா பூட்டு உடைக்கிறதுக்கு காரணமான இந்த மிட்டாய். சும்மா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஃபர்ஸ் மாதிரி இது ஒன்று வாங்கிருந்தோம். ஸ்நாக்ஸ்மா இன்னத்துக்கு நீ காலையில் சாப்பிடு சாமி. ஏற்கனவே எங்கள் குடும்பத்துக்கே இரும்பல். காலையில் சாப்பிடு. அப்புறம் இது ஒரு சாக்லேட் ஏதோ கோல்டு பார்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் காலையில சாப்பிட்டு. அப்ப இதெல்லாம் சாப்பிட்டு தான் போட்டோம் உடச்சிது. கம்மியா சாப்பிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ப்ளீஸ்மா. இருமல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னோட குரலே வந்து பாத்தீங்கன்னா மைசூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் குரல் மாதிரி தானே. எங்க வீட்டுக்காரர் கூட ஒரு தடவை சளி பிடிக்கிறப்ப குரல் வேற மாதிரி மாறி அப்படிங்கிறாரு. அப்புறம் இது சும்மா ஏதோ ஒரு பால் கோவா மாதிரி. நீங்க மைசூர் பாக்கு மெயினா. அப்புறம் இந்த சாக்லேட்டு நாளா இதை முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சா முடிக்கல. கண்ணில் தெரியல நினைக்கிறேன். பார்க்கலையா? பாத்தியா? அப்புறம் மைசூர் அவ்வளோ நல்ல பிள்ளை எடுத்தவங்க. மைசூர் பாக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். அங்க இந்த மைசூர் பாக்கு தான் சேல் பண்ணாங்க. இன்னும் பண்ற இடம் எங்கேயாவது இருக்காங்க? அது எங்க இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம். சரிங்களா? இது உள்ள போடுமா? உள்ள போட்டுருவியே, இதுக்குள்ள போட்டு லிக்விட்லாம் தனியாக வச்சிடலாம். இந்த லிக்விட் கூட எவ்வளோன்னா கம்மி தான் ரேட்டு.
எவ்வளோக்குமா 130 ரூபா 1 லிட்ரு 100 ரூபாய் கொடுத்தாங்களா அதே ரேட்டு தான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிலாம் இல்லை இதே மைசூர் சாண்டல் சோப்பு இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கினாலும் இதே ரேட்டு தான் இருந்தாலும் மைசூர் போனா மைசூர் சாண்டல் சோப்பு மைசூர் பாக்கு எங்க வீட்டுக்காரர் போனதுலேருந்தே மைசூர் பாக்கு வாங்க மைசூர் சாண்டல் சோப்பு வாங்க அப்படின்ட்டே இருந்தாரு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டோம் எங்களுக்கே சிரிப்பு தான் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் எடுத்து வச்சுலாமா அடுத்து நெக்ஸ்ட் ஷாப்பிங் இதுக்கு ஒரு கதை இருக்கு இதுக்கு என்ன கதை என்றால் நம்ம தளபதி அவங்க இருக்காங்கல்ல தளபதி விஜய் ஜானக லாஸ்ட் படனால அதே மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் ஆனா இந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா கடை இந்த கடையில எது எடுத்தாலும் 300 ரூபா இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா கோட்டோட 300 ரூபா அப்புறமா இந்த பேண்ட் எல்லாமே குவாலிட்டியா இருந்துச்சு இங்க பாருங்க இந்த பேண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்டைல் பேண்ட் நமக்கு தெரியல எலாஸ்டிக் பேண்ட் இதுமே வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா தான் இன்னும் போட்டு பார்க்கல அப்புறம் சும்மா ஒரு டிஷர்ட் எடுத்தோம் அங்கே என்ன வாங்குறதுனே தெரியல ட்ரெஸ்ஸு கடை இருந்துச்சு இப்போ ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டோம் மைசூர் பாக்கு வாங்கியாச்சு அடுத்ததா நம்ம உள்ள கவர்ல அதே மாதிரி வச்சு இல்லை நம்ம இங்கே மடிச்சு வச்சுக்கலாம் அப்புறம் நான் உறவாக வரலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரித்திகாவோட இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் இது எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் 300 ரூபா தான் இந்த ஃப்ராக் எங்களுக்கே பார்த்து ரொம்ப பிடிச்சது இது ஒரு ஃப்ராக் ஒன்று வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் ஃப்ரீயாக பேக் வரும் அதே மாதிரி இந்த ஃப்ராக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா 200 ரூபாய் இருந்தது 300 ரூபா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா கடை இன்னும் நம்ம நிறைய எடுக்கலாம் ஆனால் நாங்கள் சும்மா கம்மியாக எடுத்த போதும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரித்திகா அந்த ஜிகு ஜிகு தான் போடணும் நீங்கள் போடுவேன் அப்படியா அது வந்து என்ன பண்ணாலும் நாம சொல்றத போடுவோம் 300 ரூபாய் ரித்திகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கியாச்சு நம்ம எடுத்து மடிச்சு 600 ரூபாய் எனக்கு தான் ஏகப்பட்டது வாங்கிட்டேன் என்னதான் பண்றதுன்னு தெரியல ட்ரெஸ்ஸே வாங்காத மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்கர்ட் வாங்கினது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் 300 ரூபா இது எல்லாமே 300 ரூபா கடையில் வாங்கினது ஆனால் இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது உள்ளே வந்து நமக்கு லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க ஆனால் சாயம் போகும்போது என்னங்கிறது தெரியல யூஸ் பண்ணாதான் தெரியும் ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நானும் போட்டுக்குவேன் சோபிகாவும் போட்டுக்குவோம் அதுதான் 2 in 1 இந்த ஸ்கர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் தெரியுது என்னெல்லாம் ரெண்டா அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ நம்ம இங்கே இருக்கிற பெரிய கடையெல்லாம் போய்ட்டு இந்த ஸ்கர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ 700 ரூபா பக்கம் வருங்க அந்த மாதிரி இருக்குது இந்த இது அந்த ரெண்டை விட சாக்கு மாதிரி நல்லா மொத்தமாக அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே கிடக்கும் போல் இந்த 3 கலர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன் அப்புறம் எல்லாம் திட்டுவாங்க என்ன நீங்கள் உங்களுக்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அப்புறம் இது ஒரு நைட் செட் மாதிரி ஏங்க அந்த மாதிரி தானே இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் மாடல் மாதிரி டாப்பும் பேண்ட்டும் செட்டே 350 ரூபா தான் 350 ரூபா தானேம்மா 350 ரூபா இந்த பேண்ட்டோட இந்த செட்டு இப்படி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டா இது நானும் போட்டுக்குவோம் சோபிகாவும் போட்டுக்குவோம் அதனால் நீங்கள் என்ன மட்டும் சொல்லக்கூடாது இப்பயே சொல்லுங்கள் அப்புறம் இது ஒன்று இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலரு இன்னொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருந்தாங்களா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேண்ட்டு இதில் கீழே வந்து இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்புறமா இந்த டாப்பு இதுவுமே 350 ரூபா தான் இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்குல்ல வீடியோக்கு நல்லா இருக்கா இது சண்டே அன்னைக்கு நீங்கள் போட்டுப்பீங்க சண்டே அன்னைக்கு போட்டுக்கிட்டா சரி சண்டே விலாக் இந்த செட் ஒன்று சிக்கன் கடைக்கு போகும்போது இதான் போடுவீங்க அது ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா ஷோபிக்கு திரும்பவும் ஷோபிக்கா ஆமாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோபிக்கு இது ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக் மாதிரி இது எவ்வளோங்க 400 ரூபாயா 350 இது ஆனால் பரவாயில்ல தான் 300 ரூபா 350 ரூபாய்க்கு பரவாயில்ல தானேங்க கிளாத்துமே நல்லா இருக்கு இதெல்லாமே நாங்கள் ஒரே கடையில் எடுக்கல ஒவ்வொரு கடையாக தேடி போய் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க இதுக்கு பேண்ட் இல்லையாங்க ஏங்க தெரியலையா ஏங்க அதை நீ பார்க்கல வெறும் சாலு டாப் மட்டுமா இல்லை பேண்ட் சரி உள்ள செக் பண்ணி பார்க்கலாம் இங்கோட்ட அரித்தியை கூட காமிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஃப்ளாரர் அப்படியே பெரிய பெரிய பூ இருக்கிற மாதிரி ஒரு சாண்டில் கலரும் அதுக்கப்புறமா எதுனா லாவெண்டர் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சுடிதார் தான் எனக்கு சரி இதுதான் நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு போடுவேன்னு நினைக்கிறேன்
நல்லா இருக்கா? இது 1000. 1100 ரூபாய் சொன்னாங்க. ஃபைனலா வந்து 800 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 800 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதை இன்னொருத்தவங்க வாங்கினாங்க 850 ரூபா. அவங்க இன்னொருத்தவங்க வந்து அந்த ஊருக்காரங்களே வாங்கினாங்களா, உங்களுக்கு ஒரு ரேட்டு அவங்களுக்கு ஒரு ரேட் சொல்ல மாட்டோம், அதனால அவங்களுக்கு கொடுத்த ரேட்டே சொல்றேன்னு சொல்லிட்டு 850க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இது வந்து நான் போட்டும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல, எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது எடுத்துட்டேன். இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வருமா அது பேண்ட் இல்லையாங்க? இல்லை போடுங்க இல்லையா? அப்புறம் இது டாப்பு 250. 250 250 ரூபா தான் இதெல்லாம். ஆனால் நல்லா இருக்கு. நான் என்கிட்டயே 2 ஒயிட் டாப் இருக்கு, அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. இது மெயினாக இங்கே பாருங்க லைனிங் தெரியுதா, லைனிங்கோட 250 ரூபா தான். நமக்கு ஊர்லேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சிலதெல்லாம் இன்னும் 2-3 எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து ஒரு 4 கலர் இருந்துச்சு. நான் மொத்தத்துக்கு 2 தான் எடுத்தேன். ஏன் எனக்கு 2 தான் எடுத்து கொடுத்தேன்? இன்னும் 2 எடுத்து கொடுத்துருக்கலாங்களா? திரும்ப மைசூருக்கு வா போ. நல்லா வேலை அவங்க சுத்தன மாதிரியே இல்லை. ஆனால் ஷாப்பிங்லாம் சொல்லிட்டேன் அப்படிலாம் இல்லை, நான் எப்பயுமே சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி இதுக்கு நம்ம எந்த பேண்ட்டை வேணால் செட் பண்ணி போட்டுடலாம், அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு எப்படிங்க தெரியுது? ஃபுல்லாக தெரியுதா? இந்த டாப் ஒன்று, அப்புறம் இந்த டாப், இதுவுமே அந்த 250 டாப் தான். இன்னும் 2 டாப் பார்த்தோம், அது எடுக்கலையாங்க? இன்னொன்று கலரில் 2 இருந்துச்சு, அது எடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்தா கிரீன், இதுலேயே பாருங்கள் கீழே வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க, கழுத்துக்கு கைக்கு. இந்த 2 டாப்பா, இது எல்லாமே டக் பிடிக்கணும், எல்லாமே எல் சைஸ். அப்புறமா இதை மெயினாக இதை காமிச்சிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மைசூரில் வந்து மெட்டீரியல் தான் ரேட்டும் கம்மி, அதுதான் அங்கே ஃபேமஸ் நான் நினைக்கிறேன். இந்த மைசூர் பாக்கு சோப்பெல்லாம் தவிர இருக்கும். அது உண்மையா என்னன்னு சொல்லுங்க, மேபி யாருக்காவது தெரியும், அதனால கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க. இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பாருங்க, இதெல்லாம் தைச்சு போட்டால் கண்டிப்பாக இப்போ நம்ம இங்கே இருக்கிற கடையில் மெட்டீரியல் எடுத்தால் கூட இது குறைஞ்சபட்சம் 1500 ரூபாய்க்கு வரும். 1500 வருமா? 1500 ரூபா வரும். அதுக்கு நீ ரொம்ப கம்மியாக சொல்லிட்டீங்க. 650 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, இந்த ஸ்டோன் எல்லாம் விழுகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. கீழே வந்து பாருங்கள் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்களா. இதுதான் வந்து கழுத்து. இது இங்கே இருக்குது ஷாலுமே நமக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த ஷால் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வச்சா தான் நமக்கு பிடிக்கும்ல. இது ஒரு மயிலோட இறகு மாதிரி நினைக்கிறேங்க. பயங்கரமாக இரும்புல வந்துச்சு, கழுத்துலேயே வருது. இது என்ன பண்ணுறது, எப்படி தான் சரி, இந்த மார்கழி முடிஞ்சும் சரியிடும். நான் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவாங்கிற மாதிரி நான். கார்த்திகை மார்கழி தை மாதம் அப்படியே எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சோ அப்படியே கம்மியாயிடும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு உண்மையாலும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது. வர வழியில் பாதி பேர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார சொல்கிறேன், கம்மனு இந்த சுடிதார் செட்டில் ஒரு 10 செட்டு எடுத்துருக்கலாங்க. இவர் சொல்கிறாரு, நான் சொன்ன நீ தான் எடுக்கல அப்படிங்கிறாரு. எங்கள் மாமியார் அதான் சொல்கிறாங்க. சொன்னீங்களா? நான் 4 எடுத்துக்கன்னு சொன்னேன், நீ 2 தான் எடுத்த. ஆனால் இன்னும் கொஞ்சம் என்ன சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்கு. 650 ரூபா தான் இது. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல குவாலிட்டி. ரொம்ப லைட்டு. அம்மா அங்கே நிறைய துணி இருந்ததுல ஒரு ஆர்வத்தில் அப்படியே தேடிக்கிட்டே இருந்திருப்போம் போல. ஆனால் இது நல்லா இருக்கு பாருங்களா. இது வந்து கீழே வரும் போல, மேலும் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க. நான் வேற அவங்ககிட்ட கேட்குறேன், லைனிங்கோட வா, எங்கள் ஊர்லலாம் லைனிங்கோட வராது, லைனிங்கோட வா அப்படிங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் 2 செட்டு தான் எடுத்தேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி. ஏங்க இது என்ன நேம் வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது, இதோட கிளாத் நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் கிளாத் மாதிரி. இதில் வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்களா, அதான் டிசைனு. அப்புறம் இங்கே அங்கங்கே ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தைச்சு போட்டால் அண்ணா அழகாக இருக்கும். ஏங்க ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ் வச்சுருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது காட்டனு. இது வந்து கொஞ்சம் பழப்பலான்னு இருக்குது. ஏமா இதோட ஷால் பாருங்க, எனக்கு ஷால் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. இதா, ஆனால் இது தைச்சு போட்டால் செம்ம ராயல் லுக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இருக்காது. அம்மா நீங்க இத அப்படியே மடிச்சு வச்சதுக்கு அப்புறமே அந்த ஷால் மட்டும் எடுத்து முஸ்லீம். அப்புறம் இந்த 2 செட் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, இதுதான் ஃப்ரெண்டு நினைக்கிறேன். இப்படி ஒரு கீழே வரும், மேலே ஒரு இதோ நடுவில் ஏற்றுக்கு இப்படி வரும்னு நினைக்கிறேன். இது எப்படி தைக்க போகிறதுன்னு இதுவுமே லைனிங் இருக்குங்க பாருங்களா.
எங்கே காணும் இந்த இதான் லைனிங் தான் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க உள்ள பேண்ட்டு லைனிங் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு லைனிங் தான் அங்கே எல்லா கடையிலும் லைனிங் கடையில் கூட்டம் இருந்துச்சு. 3 பீஸ் வந்து 1500 ரூபா. மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களா. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போனோம். போயிட்டு இதில் யாரெல்லாம் வாங்கி தைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். திரும்ப ஷாப்பிங்லாம் முடிச்சு ரிட்டர்ன் வரப்ப ஒரு கடையில் சும்மா போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ரேட்டை பார்த்தா 650 ரூபா. இதெல்லாம் பார்த்தது பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்க சொன்னார். இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லதுன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லோ பிடிச்சிருக்கு. பிரைட்டாக இருக்குல்ல. எந்த பிடிச்சிருக்கா? 50-50. எனக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுத்ததில் எனக்கு இந்த 2 ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தைச்சு சூப்பராக போடணும். எப்போ தைப்பேன்னு தெரியல. நிறைய துணி இந்த மாதிரி தைக்காம கிடக்கு. எனக்கு வாங்கினதுல இந்த பிங்க் கலர் தான். அவ்வளோதான். எங்க கிஷோருக்கு மச்சனர் பையனை கூட்டு போயிருந்தா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் டிஷர்ட்லாம் வாங்கணுமா. அவங்க ஊருக்கு போறதுக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அதெல்லாம் நம்ம காமிக்க முடியாது. இது இருக்கு. காமிக்கிறேன். நான் காமிக்கிறேன். இது வந்து ஷோபியோட ஸ்க்ரன்ச்சி. லப்பர் பேண்ட கிரஞ்சிங்கிறாங்க. அங்க கடையில அப்படிதான் சொன்னாங்க. அம்மா இது லப்பர் பேண்ட் இல்லம்மா கிரன்ச்சி அப்படிங்க. கிரன்ச்சி. சரி. இது வந்து எங்க அக்காவோட ஹேர் போடுவாங்களாமா. ஏதோ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கா? சரி பாக்கலாம். இன்னொரு நீ காமி. முடிக்குள்ள உள்ளோட்டது. முடிக்குள்ள உள்ளோட்டது. ஆல்ரெடி உனக்கு ஒரு கிளிப் இன்னொரு கிளிப் வேற. எங்க பாப்பாங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. அம்மா செப்பல்ல இங்க. செப்பல் வெளிய இருக்கு. எடுத்து அதெல்லாம் அழகா இருந்துச்சு. காமி. அப்ப எடுத்து. யாங்கிட்ட இல்ல போ. எடுத்து வா. டக்குன்னு எடுத்து காமி. இங்க பாருங்க. இது வந்து என்னோட ஸ்க்ரன்ச்சி. சக் சக். அப்புறமேட்டு இது வந்து என்னோட பிங்க் கலர் கிளிப். இங்க பாருங்க உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இவங்க பண்ற அலப்பற அந்த கடையில போயிட்டு கிரஞ்சிங்கிறாங்க. என்னது இது அப்படின்னு நானே பாக்குறேன். லப்பர் பேண்ட் தாங்க இது. அதுக்கு வித பிள்ளைங்க புதுசா பேர் வச்சிருக்காங்க. கிரன்ச்சி. இங்க பாருங்க ரைட்டா இருக்கா? அப்படி போடுறது சுபி. சோபி அப்படிதான் சோபி அப்படிதான் வந்துச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். ஏறுக்கும் முடி இப்பதான் கஷ்டப்பட்டு சீவுதெல்லாம் முடி போட்டு தூக்கிச்சு. அது செப்பல் எடுத்துவாங்க. அதையும் காமிச்சிடலாம். என் புல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசரிஸ் அதாவது இந்த கிளிப்பு வளையல் அந்த மாதிரிலாம் வாங்கலை. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்கள் அம்மா வந்து இந்த கிளிப்பு வளையல் மணி அந்த மாதிரி தான் நிறைய வாங்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் நான் அப்படியே ஆத்திரம் முடிச்ச மாதிரி போடுவேன். இந்த பிள்ளைங்கலாம் போட்டே கண்ணுக்கு தெரியாம வைக்கிறாங்க. ஒரு கழுத்துக்கு மணி போடுறது இல்லை, செயின் போடுறது இல்லை. ஸ்கூல் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. இவங்க எதுவுமே வாங்காதனால எனக்குமே அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. பிள்ளைங்க வந்து அம்மா பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் போட்டு பார்க்கணும்னு இருக்குல்ல. அதெல்லாம் எத்தனை வயசு இருக்குன்னா இவங்க வந்து குட்டியாக இருக்கிற வரைக்கும் இவங்க வாயத்தவங்க எப்போ வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்து எதுவும் வாங்குறதில்ல. பூவும் சரி இவங்கனால நானும் வைக்கிறதில்ல. ஏதோ இன்ஸ்டா ரீலுக்காக அப்பப்போ வாங்குறது. செப்பல் எடுத்துறோமா? செப்பல் வந்து ஷோபிக்கு எடுத்தோம். இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு. இதுவுமே ஷோபி போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு நான் இதெல்லாம் போடுவேன்மா. இந்த பிள்ளை வரவே இல்லை செப்பல் எடுக்க கூப்பிட்டதுக்கு. சரி நான் எனக்கு போய் எடுத்துறேன்னு சொல்லிட்டு ஏன் போட்டு பாப்பா சைஸ்க்கு எடுத்து வந்துட்டேன். எங்கள் 2 பேருக்கு ஒரே சைஸ் தான். சரி ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே சேர்த்து ஒரு 5000 ரூபா இருக்குமாங்க. 5000 ரூபாய் இருக்கும். நம்ம ஒரு 5000 ரூபாய்க்கு ஷாப்பிங் 5000 ரூபாய்க்கு மேலே இருக்குமா? 5000 ரூபா தான் இருக்கும். அங்கங்கே நாங்கள் எல்லாம் 300 200 அந்த மாதிரி. இதுதான் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இந்த ட்ரெஸ்ஸை இருக்கிறதுலே 650 ரூபா இல்லை 850 ரூபா தான் ஜாஸ்தி. சரி ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே வாங்கலை. அவ்வளோதான். வேறு எதுவும் வாங்கல தானே. அவ்வளோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணோம். பெருசாக இதுவும் இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போனதுலேருந்தே வெஜ்ஜே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான்வெஜ் கடை எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு அது இனிமேலே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ரூம் புக் பண்ணிட்டு போகணும். ரூமுக்கு இதுக்கெல்லாம் டீட்டெயில் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் தனி வீடியோவும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம். ட்ரிப்பு பிளான் எப்படி பண்ணணுங்கிற சொல்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் போடுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிங்க் கலர் ஹார்ட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டாடா.